ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடம் குமரன் பேசுகிறேன். 2024 ஆண்டு புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் 4இல் அமர்ந்து புரட்டாசி மாதம் 16ஆம் தேதிக்கு மேல் 6ஆம் இடத்தில் மாறுவதும், ஜென்மத்தில் செவ்வாய் இருப்பதும் சற்று உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கிறாரு, ராசிக்கு மிதுன ராசியில் இருப்பதால் உங்களுடைய அமைப்புக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொஞ்சம் வண்டி வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 6 கூட இருப்பதால் ஃபைனான்ஸ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஃபைனான்ஸ் விஷயத்தில் ரொம்ப பிரச்சனை வரும். பொருளாதாரத்தை கவனமாக வச்சுக்கிடணும். பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படும் அல்லது வீண் விரை செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதனால புதன் இருப்பது 6ஆம் இடத்துக்கு மாறுவதும் உத்தியோகத்தில் நல்ல அமைப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. நல்லா வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படுத்தும். சுயதொழில் புரிவதற்கு நல்ல அமைப்புகள் இருக்கும். மெயினாக ரியல் எஸ்டேட்டு, கட்டட சம்மந்தப்பட்ட துறைகள் அல்லது உருக்காலை சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் பூராமே நல்லாயிருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 5 குடைய 5இலே ஆட்சி பெற்று இருப்பது அதுவும் ஒரு வெகு சிறப்பான காலம். ராசிக்கு 5ஆம் இடம், 5 குடையவன் 5இல் ஆட்சி பெற்று இருப்பதும், 5 குடையனுடைய ராசிநாதன் புதனும் சேர்வதும் வெகு சிறப்பானதாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்லாயிருக்கும். பொன்பொருள் ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்லாயிருக்கும். எந்த குறையும் வராது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் போக்குவரத்துலையும் கவனமாக இருக்கணும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய யோகத்தை உண்டாகும். 12ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பதும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே இது 6ஆம் இடத்தை பார்ப்பது எதிரிகளால் சற்று தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனம் தேவை. 8ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்லா ஆயுள் விருத்தி உண்டு. ஆயுளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் பெற்று இருப்பதால் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சொந்த உறவுகள்லேயும் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வரும், அதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் வெளியிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அதையும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தொழில்துறைக்கு நார்மலாக கூடும். உத்தியோகத்தில் நல்ல மதிப்பினை நல்ல அமைப்பில் கொடுக்கும். மதிப்பு மரியாதை ஏற்படுத்தும். வேலை உள்ள பெண்மணிகளுக்கு நல்லாயிருக்கும். கணவன் மனைவிகள் உறவுகளும் நன்றாக இருக்கும். குறைகள் வராது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு 10ஆம் இடத்தில் இருப்பதும், மெயினாக இந்த திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு தான் ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட துறைகள், ரசாயன சம்மந்தப்பட்ட துறைகள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புறமே நல்ல முன்னேற்றங்களை நல்ல அமைப்பில் கொடுக்கும். புனர்பூஷம் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் அவங்களுக்கு புறமே இந்த கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புறமே நல்லாயிருக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கையில் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு புறமே நல்லாயிருக்கும். அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு புறமே நல்ல வருவாயும் பொருளாதாரத்தை மேன்மையும் உண்டாக்கும். அதேமாதிரி இந்த டெய்லரிங், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு புறமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதேமாதிரி புதன் சுக்கிரன் சேர்ந்தவங்களுக்கு புறமே இந்த ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு புறமே நல்ல நினைச்ச இடமாற்றத்தை இதில் உண்டாக்கும். உங்களுக்கு ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு புறமே நல்லா, ஏன்னா புதனும் சுக்கிரனும் சேரும்போது இந்த ஐடி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு புறமே நல்ல அமைப்பில் கொடுக்கும். எந்த குறையும் வராது. அதேமாதிரி செவ்வாய் லக்னத்தில் இருப்பது இந்த காக்கி உடை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த துறையில் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு சக மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் விஷ்ணுவை வழிபடுவதும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி.